ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான சம்பிரதாய வார்த்தைகள். இந்த பதிவில் அடியேன் சொல்ல போற இந்த ரெண்டு வார்த்தைகளுமே கற்றலுக்காகத்தான், அறிந்து கொள்வதற்காகத்தான். இது வாதத்துக்கோ விவாதத்துக்கான விஷயம் அன்று. அதனால இதை சர்ச்சைக்குரிய விஷயமாக ஆக்க வேண்டாம் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி சொல்றேன். ஒன்று ஸ்வகத ஸ்வீகாரம் அப்படின்னு வார்த்தை, மற்றொன்னு பரகத ஸ்வீகாரம் அப்படின்னு வார்த்தை. ஸ்வீகாரம்னா கை கொள்ளுதல், ஸ்வகத ஸ்வீகாரம்னா தான் கை கொள்ளுதல், பரகத ஸ்வீகாரம்னா அவன் கை கொள்ளுகிற போது இசைந்திருத்தல். இப்போ ஸ்வீகாரம்னா கை கொள்ளுதல். பிரபத்தி அப்படின்றதற்கு அது என்னது அப்படின்னா பகவானை உபாயமாக கொள்ளுதல். பிரபத்தியில பகவான் தான் உபாயம், அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனால் அவனை உபாயமாக நான் கை கொள்ளுகிறேன், அதனால் அவன் எனக்கு பலனை கொடுக்கிறான். அப்போ நான் அவனை பற்றவில்லை என்னால் எனக்கு பலன் கிடைக்காது, அவன் பலன் கொடுத்திருக்க மாட்டான். அதனாலே நான் பற்றும் பற்று வழி என்று நினைப்பது இருக்கிறதே, அதுக்கு பேர் ஸ்வகத ஸ்வீகாரம் அப்படின்னு பேர். பரகத ஸ்வீகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் பகவான் என்ன கை கொள்ளறதுக்கு என்னைக்குமே தயாரா இருக்கான். ஆனால் அவன் கை கொள்ளும்படியாக நான் எனது இசைவை அவனுக்கு தெரிவிக்கவில்லை. அவன் கை கொள்ளுகிற போது நான் இசையும் இசைவு இருக்கே, அது இங்க பிரபத்தியில காட்டப்படுகிறது. அந்த இசைவும் கூட உபாயம் என்று, அவனே உபாயம், அவனே வழியாக இருக்கிறான். அப்ப அவன்தான் என்னை கை கொள்ளுகிறான். I am only surrendering myself. I am keeping quiet. I am not pushing him away. நான் அவனை தள்ளிவிடவில்லை. அப்போ நான் அவனை பற்றும் பற்று இருக்கிறதே, அது என் இசைவை தெரிவிப்பதே வழிய நான் அவனை பிடிச்சுட்டு இருக்கிற பிடிப்புனால அவன் பலன் கொடுக்கலை. அவன் என்னைக்குமே கை கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறான். இத்தனை நாள் அவனை விட்டு விலகி போனேன், இப்போ நான் விலகாமல் இருக்கிறேன். அதனாலே அந்த எம்பெருமான் கை கொள்ளும்படியாக நான் அமைந்திருக்கிறேன். அப்ப நான் விலகாமல் இருப்பதனுடைய ஒரு சைன் தான், ஒரு இண்டிகேஷன் தான் நான் அவனை பற்றும் பற்று, அவ்வளவே தவிர இங்கே அவன்தான் என்னை கை கொள்ளுகிறான். ஆகையாலே அவன் கை கொள்ளுவதனாலே பரன்னா வேறுபட்டவன் பகவான், அவன் என்னை ஸ்வீகரிக்கிறான், என்னை கை கொள்ளுகிறான் என்கிற நினைவு. அப்ப இந்த பிரபத்தியில ரெண்டு விதமாக அணுகுமுறை உள்ளது. ஒன்னு, நான் பற்றவில்லை என்னால் அந்த எம்பெருமான் எனக்கு பலன் தரப்போவதில்லை. அதனால் நான் பற்றும் பற்றிலே நோக்காக இருந்தால், நான் பற்றும் பற்று உபாயம் அது பிரபத்தின்னு சொன்னால் அது ஸ்வகத ஸ்வீகாரம். இல்ல, நான் பற்றும் பற்று என்பது என் இசைவை தெரிவிப்பதே தவிர அவன்தான் வஸ்துதா என்னை கை கொள்ளுகிறான். என்னைக்குமே அவன் கை கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறான். நான் என் நினைவை மாற்றிக்கொண்டு இசைவு தெரிவிப்பதன் வடிவுத்தான் நான் அவனை பற்றும் பற்று. ஆகையாலே பிரபத்தி என்பது நான் என் இசைவை தெரிவிக்கிறேன், பகவானே உபாயம் என்கிற நினைவு இருக்கு பாருங்க, அது பரகத ஸ்வீகாரம். இதுதான் ஸ்வகத ஸ்வீகாரத்துக்கும் பரகத ஸ்வீகாரத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம். இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டதே தவிர இதனால ஒரு விவாதமோ சர்ச்சையோ எழுப்புவதற்காக அல்ல என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.